அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பெருங்குடலை எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நாம் பல ஆண்டுகளாக உணவில்லாமல் வாழும் கலை யோக முறையை உலகத்துக்கு சொல்லி வருகிறோம். இது உலகத்தில் பல நாடுகளுக்கு கொண்டு போய் நிரூபிக்க வேணுங்கிற ஒரு பொறுப்பு இருக்கிறது. அது நானும் அதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கேன். பல்கலைக்கழகத்தில் போய் நிரூபிக்கணும். ஒரு மாணவன் இதை எடுத்து ஆய்வு செய்து நிரூபிக்கணும். அந்த வேலையை நான் தொடங்குறேன். அது படிப்படியாக முன்னேறுகின்ற பொழுது நான் சொல்லுவேன். ஒரு நல்லதை சொல்லலாம் இருக்கிறேன். ஆனா சொல்லுவதற்கு முன்னாடி செஞ்சு காட்டிட்டு சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால செஞ்சு காட்டிடுறேன். முதல்ல நம்ம மக்களுக்கு புரிய வைக்கிறேன். இது முயற்சி பண்றேன், எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இது ரொம்ப சொல்றது ரொம்ப கடினம், செய்வது ரொம்ப எளிது. ஆக நாம் இந்த பெருங்குடலை சுத்தம் செய்வதன் மூலமாக எப்படி குணப்படுத்த முடியும்? இப்போ பார்த்தீங்கன்னா அச்சுறுத்தி வருகின்ற இப்ப காமால பரவிட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. குறிப்பாக வேளாண் பெருங்குடி மக்களுக்கு. வேளாண் பெருங்குடி மக்கள் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 11 மணிக்கு உணவு சாப்பிடுவாங்க. இந்த உணவுங்கிற என்ன கேட்டீங்கன்னா பழஞ்சோற்று நீர், நீற்று 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 போன நீர்னு சொல்லுவாங்க. அது பல்வேறு வடிவத்தில் சொல்றாங்க. கஞ்சி தண்ணீரும்பாங்க, பழஞ்சோற்று நீர், பழங்கஞ்சி நீர். அது காடி நீர், மருத்துவத்தில் காடி நீர்னு சொல்லுவாங்க. மருத்துவத்தில் காடி நீர். காடி விட்டு அரைத்தல் நம்ம பிடித்தது. அப்ப ஒரு உணவே 2 நாள் புளிக்க வச்சோம்னா ஒரு உணவே நல்ல குழைச்சி எந்த ஒரு மாவு பொருளையுமே எந்த வகையான தானியமா இருக்கலாம், அரிசியா இருக்கலாம், கம்பா இருக்கலாம், சோளமா இருக்கலாம், எதை வேணாலும் வேக வைத்து அது 3 பங்கு தண்ணி ஊற்றி 3 பங்கு நடுவுங்க தண்ணி ஊற்றி அதில் வெங்காயம் இருக்கு இல்லையா, வெங்காயம், பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், அவ்வளோதான். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அரைச்சி அதில் போட்டிங்கன்னா 12 மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா நீர் தெளிவாக இருக்கும். 2 உப்புக்கள் போட்டுக்கலாம். அது நீங்கள் 12 மணி நேரம் அருந்தி ஒரு சை உணவு சாப்பிட்டா வந்தீங்கன்னா காமனை நல்லாயிரும். எந்த வகையான அரிசி உணவா இந்த 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 நீற்று போய்விட்டால் அதனுடைய வீரியமெல்லாம் போய் நல்லது மட்டும் இருக்கும். பெரும்பாலும் நல்லது தான் இருக்கும். இதில் தீய கிருமிகள்லாம் போயிடும். இந்த சிஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருமிகள், CH1, CH2, CH3, மீத்தேன், எத்தனால், இந்த மாதிரி பூட்டேன், பல வகையான நச்சு வாயுக்கள். அந்த நச்சு வாயுல வெளியே போயிடும். அந்த நச்சு வாயு தான் ஆளை சாகடிக்கிறது. அதுல திடப்பொருளா இருக்கிறது மாவு. இப்போ மாவுன்னா எல்லாமே மாவு தான். அரிசியை தூள் பண்ணாலும் மாவு தான், கம்பை தூளாலும் மாவு தான். அது போய் என்ன பண்ணணும்னா எல்லா பொருளுமே மாவு சத்தை அதிகப்படுத்தும். அது குறிப்பாக அரிசிங்கிறது முழுக்க முழுக்க மாவு. அது முழுக்க முழுக்க அது பசையாக மாறிவிடும். இன்னைக்கும் அதை தான் ஒட்டிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப இதுதான் ரைஸ் இஸ் ஒன் ஆஃப் த மூக்கஸ் ஃபார்மர். இதுதான் அதனுடைய உணவுனுடைய கொள்கை, அந்த பொருளுடைய கொள்கை. அவ்வளவுதான். உணவு நல்லதா கெட்டதா நம்ம பழக்க வழக்கத்தை விட முடியுமா, முடியாது, அதெல்லாம் கிடையாது. ஒரு உணவு என்னவா மாறும்? சளியாக மாறும். ஒரு உணவு என்னவா மாறும்? அமிலமாக மாறும். ஒரு உணவு என்னவா மாறும்? கோழையாக மாறும். இதுல 3மே செய்யக்கூடியது ஒரு உணவுனா அது மாவு பொருள் தான். நம்ம நாட்டுல மாவு பொருள்னா இந்தியாவில் அரிசி, இன்னொரு பக்கம் கோதுமை, இன்னொரு பக்கம் வேற, இப்படி போயிட்டே இருக்கு. மொத்தத்துல மாவுனாவே அது ஸ்டிக்கி பேஸ்ட்னு பேரு. எக்ஸலண்ட் பேஸ்ட், ஸ்டிக்கி பேஸ்ட். அந்த மாவை தொடர்ந்து சுவை கூட்டி தான் சாப்பிடுவீங்க. சுவை கூட்டி நிறைய சாப்பிடுவீங்க. சுவை கூட்டி நிறைய சாப்பிட்றப்ப மனம் ஆதிக்கம் செய்யும். மனம் எப்பவுமே சுவையை விரும்பிட்டே இருக்கும், வெறும் உணவு சாப்பிடாது. இப்போ புரியுதா? அப்ப இங்க வாய் சுவை, பகுத்தறிவு, மனம், 3ம் ஒருங்கிணைந்து அது என்ன பண்ணுதுன்னு சிந்திக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது அரிசி மாவு என்ன செய்யும்னா, அரிசி மாவு அது பசையா மாறும். அது இயற்பியல் பண்பா இருக்கிறது. அது வேதியியல் பண்பா மாற்றுகின்ற பொழுது கடுமையான விஷமா மாறி ஆளை கொலை செய்யும். என்ன மாதிரி கொலை செய்யும்? முதல்ல ரத்தத்தை மொத்தத்துல குடலுக்கு எடுத்துரும், உணவு பாதை பூரா கெடுத்துரும். தொடர்ந்து சாப்பிடுறவங்களுக்கு தான். புரியுதா? நீங்கள் ஒரு சாதாரண உயிர் வாழ்வதற்கு நம்ம ஆரோக்கியம் தான் முக்கியம். ஆக உடல் பலத்தை காட்டிலும் ஆரோக்கிய பலம் மேலானது. ஒரு விலங்கு பிறந்தோடு எந்திரிச்சு நடந்துரும். ஒரு விலங்கு
பிறந்தோடனே எந்திரிச்சு நடந்துரும். ஆடு மாடெல்லாம் பிறந்தோடனே அரை மணி நேரத்தில் எந்திரிச்சு நடந்துரும். ஆனா மனிதன் எந்திரிச்சு நடப்பதற்கு ஆண்டுகள் ஆகின்றன. அப்ப நமக்கு என்ன பண்ணணும் கேட்டு இங்கதான் வந்து உடல் பலத்தை காட்டிலும் இங்கே ஆரோக்கிய பலம் மேலானது. இதை யாரும் புரிஞ்சிக்கல. நாம் உணவு பழக்கத்துக்கு அடிமையான காரணம் காட்டி உணவு பழக்கத்துக்கு அடிமையாயிட்டோம். சுவைக்கு அடிமையாச்சு. சுவைக்கு அடிமையான காட்டு மிராண்டிகள், நகர மிராண்டிகள். சுவைக்கு அடிமையான நகர மிராண்டிகள். நானும் சுவைக்கு அடிமையா இருந்துதான் நோய்வாய்ப்பட்டு தான் திருந்தினேன். என்னுடைய ஆசிரியர் வெங்கடேசன் மிகப்பெரிய விஞ்ஞானி. அவர் தான் கடுமையான தஞ்சாவூரை சேர்ந்த விஞ்ஞானி. அவர் வந்து கடுமையான சக்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். சாதாரண உணவுகளை சாப்பிடுகின்றவர், அசைவம் சாப்பிடுகின்றவர், சாதாரண உணவு சாப்பிட்றவர். அதனால இந்த சாதாரண உணவு ரத்தத்தை கெடுக்கிறது. அது உடம்பு தானாகவே மருத்துவராக மாற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறது. ஆகாரம் சாப்பிடுறவங்க அத்தனை பேருமே நோயாளியை மாறித்தான் மருத்துவமனைக்கு போய்த்தான் இறந்து போகிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இறக்காமல் இருப்பது என்ன? தனக்குத்தானே விடுதலை பெறுவது இறக்காமல் இருத்தல். அதற்கு தூய வாழ்க்கை வேண்டும். அதற்கு பசி தாகத்தை கட்டுப்படுத்தி இயற்கை சக்தியில் வாழுகின்ற முறைதான் நமக்கு தேவை. இதை பரிணாமத்திற்கு உச்சகட்டம். இந்த பரிணாமம் தானே தவிர இதுல வந்து இந்த உணவு அந்த உணவு இந்த பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. உணவுகளை ஒரு பக்கம் இருக்கட்டும். தூய்மை அப்படின்னு அப்படி தூய்மை அருளூன் சுருக்கம் பொறை சேவை. தூய்மை செய்வதன் மூலமாக உடம்பு சுத்தமாக வேண்டும். சுத்தமாகி சுருங்க வேண்டும். ஒரு பொருள் சுத்தமாச்சுன்னா அது சுருங்கும். சுருங்கித்தான் அது ஆற்றலா மாறும். எந்த பொருளாக இருந்தால் சுருக்கப்பட வேண்டும். தூய்மை சிறப்ப சுருங்கி அது பொருளாக மாறும். அப்பதான் ஆற்றலா மாறும். சுருங்கிதான் வரும். அதுதான் விஷயம். தூய்மை அருளூன் சுருக்கம். தூய்மை செய்வதன் மூலமாக அருளூன் சுருக்க வேண்டும். அதுதான் சித்தர்கள் கண்டுபிடிச்ச அட்டாங்க யோகத்தின் 2வது விதி. ஆக சித்தர்கள் வந்து தமிழர் நாகரிகத்தினுடைய மிகப்பெரிய உயரிய நாகரிகம். அவர்கள் தான் ஒவ்வொரு உணவும் என்னென்ன செய்யும் என்று எழுதி வச்சாங்க. நிறைய நூல்கள், ஏராளமான உணவுப் பொருள், அது பதார்த்த குணம் சொல்லுவாங்க. பொருள்களின் விளக்கம், அது பொருள்களின் அது ஒரு பொருள், அது உணவு குறிப்பாக உணவுப் பொருள். அது எண்ணெய் வகைனா எப்படி இருக்கும், பருப்பு வகைனா எப்படி இருக்கும், பழ வகைகள் என்னென்ன பண்ணும், கீரை வகைகள் என்னென்ன பண்ணும், காய் வகைகள் என்னென்ன பண்ணும், இப்படி ஒரு மரத்தை எடுத்தா மரத்தினுடைய தலை என்ன பண்ணும், மரத்தினுடைய வேர் என்ன பண்ணும், மரத்தினுடைய பட்டை என்ன அப்படின்னு சொல்லிட்டே போவாங்க. இப்படி இருக்கிறப்ப நேரடியா நாம் என்ன சொல்றோம்னா, இதை வந்து இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் நேரடியாக சுவைக்கு சாப்பிட்ற உணவை எடுத்துட்டோம்னா, சுவைக்கு சாப்பிட்ற உணவு, அதாவது இறைச்சி, முட்டை, பால், வெண்ணெய், சுவைக்கு சாப்பிட்ற உணவு, சிறுதானியம், அப்புறம் பருப்பு வகைகள், கிழங்கு வகைகள், அரிசி வகைகள், அப்புறம் எண்ணெய் வித்துக்கள், இதுதான் நம்ம சுவைக்கு சாப்பிட்ற உணவு. இது என்னென்ன பண்ணும்? இதெல்லாம் தானியம் மாதிரி இருந்து மூலங்கள், இதெல்லாம் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, கடுமையான அமிலத்தன்மையும், கடுமையான புளிப்புத்தன்மையும், கடுமையான ஒற்றும் தன்மையும் உண்டாக்கும். இது அதனுடைய குணம், அவ்வளவுதான். நீங்க சாப்பிட்றீங்களா இல்லையா, அது ஹெல்த்தா, இதெல்லாம் எங்க நாட்டு உணவு, உங்க நாட்டு உணவு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அப்படியே ஏன் மருத்துவமனை பெருகிட்டே போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் விஷயமே. அந்த பொருளினுடைய தன்மை என்ன? ஒரு பொருளுக்கு 2 தன்மை இருக்கும். ஒன்று இயற்பியல் பண்பு, வேதியியல் பண்பு. இயற்பியல் பண்புனா அப்படியே மூலமா இருப்பது. வேதியியல் பண்புனா அதை சிதைக்கும் பொழுது அது வேதியியல் பண்பா மாறும். எந்த மாதிரி சிதைக்கிறீங்க? நீர்ல கரைக்கிறீங்களா, அது இல்லை காற்றுல வந்து சுட்டு எடுக்கிறீங்களா, காற்றுன்னா ஆக்சிஜன் முன்னால சுட்டு எடுக்கிறீங்களா, எத்தனை டிகிரி சுட்டு எடுக்கிறீங்க, இப்படிலாம் இருக்கு இல்லையா, வெப்பத்தை இதெல்லாம் இருக்கும் பொழுது வேதியியல் பண்பா மாறும். அப்ப இயற்பியல் பண்பு, வேதியியல் பண்பு கண்ணுக்கு தெரியாத துகளாக மாறுகின்ற பொழுது அது வந்து உயிரியல் பண்பாக மாறிவிடும். அது நானோ துகளாக மாறுகின்ற உயிரியல் பண்பா மாறிடும். அது உயிர் தான் அந்த ஒரு காலத்துல தோன்றியது. அப்படித்தான் சிதைஞ்சுதான் அது கண்ணுக்கு தெரியாத நானோ துகளாக மாறுகிற பொழுது அது ஒரு ஒண்ணுங்கீழ் வந்து ஒரு 30 சைபர் 40 பூஜ்ஜியம் 50 பூஜ்ஜியம் போடுகின்ற பொழுது அந்த அளவுக்கு அளவுக்கு அது மாறுகின்ற பொழுது வெப்பம் அந்த சூழல் வரப்போ உயிர் பொருளா மாறும். அது பாக்டீரியா. இப்படித்தான் 350 கோடி ஆண்டுக்கு முன்பாக தோன்றியது. சரிங்களா? அதுல இருந்து நாம இந்த பெருங்குடலை சுத்தம் செய்வதன் மூலமாக பெருங்குடலை சுத்தம் செய், காமால நோயை இருந்து விடுதலை செய். பெருங்குடலை சுத்தம் செய், காமால நோயிலிருந்து விடுதலை செய். இந்த அடிப்படை வந்து 3 தான். தூய நீர், தூய காற்று, தூய காய்கறிகள். தூய நீர், தூய காற்று, தூய காய்கறிகள். நீர், காற்று, கீரை, இதுதான் விஷயமே. இந்த 3 இந்த காய்கறிகளை உறுதிப்படுத்திங்க. தூய நீர், ஆற்று நீரை உறுதிப்படுத்திங்க. தூய காற்று உறுதிப்படுத்திங்க. இதை வச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய பெருங்குடலை சுத்தம் செய்யலாம். குறிப்பாக காமால நோய் வேகமாக பரவி வருது, அதனால கவனமா இருங்க. நோயற்ற வாழ்வு வாழுங்க. இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க.
காமாலை நோய் எப்படி குணமாக்க முடியும்னு இந்த வரலாறு இருக்கு. எளிமையா காமாலை குணமாக்கலாம். எந்த வகையான உணவு பழக்கத்தை மாற்றி அமைப்பதன் மூலமாகவும், பத்தியும் பட்டினி இல்லாமலும், மனதை ஏமாற்றுகிறதுக்கு சுவை பொருளை சாப்பிட்டும், பெருங்குடலையும் சுத்தம் செய்து வந்தோம்னா சரியா போயிடும். 15 நாள்ல இதை 1 மாசத்தில் சுத்தமா காமலம் நல்லாயிரும். அதுக்கப்புறம் உடம்பு தானாவே மருத்துவரை மாறிடும். மீண்டும் நீங்க உணவு பழக்கம், மனம் விரும்புகிற உணவு பழக்கம், ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை. மனம் விரும்புகிறப்ப 3 வேளை சாப்பிடு, 7 வேளை சாப்பிடு, 100 வேளை சாப்பிடு, அதெல்லாம் ஒரு பொருளாதார வசதி தகுந்த மாதிரி தான். ஆனா உணவில் ஏழையாக இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தில் பணக்காரனாக இருக்க வேண்டும். அதனால நான் உணவில் ஏழையாக இருக்கிறேன், ஆரோக்கியத்தில் பணக்காரன் இருக்கிறன்னு காட்டி தான் நான் ஏழைகளுக்கு சொல்லித்தர முற்படுறேன். இது ஏழைகளுக்கானது. நீங்க ஒரு கடையும் கெட்டு போச்சுன்னா, கடையில் கெட்டு போச்சுன்னா 1 கோடி ரூபாய் செலவு பண்றீங்க. கணையம் கெட்டு போச்சுன்னா, கடையில் கெட்டு போச்சுன்னா, அது அறுவை சிகிச்சை மாத்திரக்கு 50 லட்சம் செலவு பண்றீங்க இல்லையா? கடைசியில் என்ன ஆகுது? உயிர் தான் போகுது. மருந்தினால் கல்லீரலை குணப்படுத்த முடியாது. மருந்தினால் மண்ணீரலை குணமாக்க முடியாது. மருந்தினால் பெருங்குடலை சுத்தமாக்க முடியாது. ஏன்னா பெருங்குடலும் மூளையும் சமமானதுன்னு இப்போ விஞ்ஞானிகள் சொல்லிக்கிறாங்க. நரம்போட்டம் அப்படியே பெருங்குடல் என்ன நடக்குதோ அது அப்படியே மூளைக்கு போகும். அங்கிருந்து தகவல் போய் நம்ம நோயாளியை மாற்றுவதா இல்லையான்னு மரபணு முடிவு செய்கிறது. ஆக மரபணுவை மாற்றுவோம், காமாலை வெல்லுவோம். நன்றி.